வணக்கம் பானு. முக்கியமாக பார்க்க போனால் திருவள்ளூர் அடுத்த செவ்வாப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு பாலியல் புகார் அளிப்பட்டதன் அடிப்படையில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி பள்ளியில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடைபெற்றதில் கணித ஆசிரியர் ஜெகதீசன், சமூகவியல் ஆசிரியர் பிரேம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்றைய தினம் செவ்வாப்பேட்டை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஆசிரியர்கள் இருவருமே குற்றம் செய்யவில்லை எனவும் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு தகப்பன் போன்றவர்கள் எனவும் செவ்வாப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து திருவள்ளூர் ஆவடி நெடுஞ்சாலையில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஆவடி திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்க போனால் இதுல சம்பவத்திற்கு போலீசார் மாணவர்களிடையே பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக வருவாய்த்துறையின் சார்பில் வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் எந்த பலன் அளிக்காததால் தொடர்ந்து மாணவிகள் வி வாண்ட் ஜஸ்டிஸ் என்ற முழக்கத்துடன் மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பள்ளியில் படித்த பழைய மாணவிகள் கைது நடவடிக்கை எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 2 ஆசிரியர்களுமே நல்லவர்கள், அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று மாணவிகளே கூறுவது கேள்வியை எழுப்பியுள்ளது. இது முக்கியமாக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மாணவி புகார் அளித்ததின் அடிப்படையிலேயே அமைச்சர் அன்றைய தினம் இந்த பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு 2 ஆசிரியர்கள் குற்றம் சாட்டி அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டது, இதனால் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் என்று 2 தினங்களுக்கு முன்பு செய்தி வெளியானது. இந்த நிலையில் நேற்று செவ்வாப்பேட்டை போலீசார் அவர்களை கைது செய்த நிலையில் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.